வணக்கம். This stage is ours. ஸோ அதை அப்படி ஆக்கின கிரேசி மோகனுக்கு நன்றி. இதில் பாலச்சந்திர சார் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் நான் பேசும்போது கொட்டாய விட்டுருவாங்க போல் இருக்கு, கொஞ்சம் நான் வேணால் முன்னாடி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னாங்க. எனக்கு குரு பக்தி இல்லைன்னு யாராவது நினச்சாங்கன்னா இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த ரிஸ்கை நான் எடுத்துக்கிட்டு அவரை முன்னாடி விட்டுட்டேன். அதுவும் ஞான சம்பந்தமாக அவர்கள் பேசுனதுக்கப்புறம் நான் பேசுகிற மாதிரி ஒரு இது, அதுவும் ஒரு காமெடி தாங்கிறதுனால. அதாவது மோகனை பற்றி சொல்லணும் போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடாமல் பேசணும். ஏன்னா இது 32 வருஷம்னு சொல்கிறாங்களே, அத்தனை வருஷமும் நான் அவருக்கு நண்பர். கொஞ்சம் தள்ளி இருந்து அப்புறம் கிட்ட அவர் சொன்ன மாதிரி இப்போ ரிலேட்டிவ்லி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்லி ரிலேட்டிவ்ஸ், இப்போ என்னன்னு அதையும் தாண்டி புனிதமாக ஆகிவிட்டது. இவர் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்த நாடகம் எனக்கு படித்து பார்க்க வந்தது. அதுதானே கிரேசி தீவ்ஸ் நாடகம் எனக்கு படித்து பார்க்குறதுக்கு எஸ்வி சேகர் அவர்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், அதை போடலாமா பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அப்போ அதில் சில அந்த காலத்துக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. அப்போ அதுக்கு பேர் கிரேசி மோகன் ஜோக்ஸ் இல்லை, அது பேர் ஜோக்ஸ். அதுக்கப்புறம் அது கிரேசி மோகன் ஜோக்ஸாகவே மாறிடுது. அது அதில் ஒரு வில்லன் துப்பாக்கி எடுத்து மிரட்டுவான், இதுக்கு மேலே பேசாதீங்க, இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா என் துப்பாக்கி தான் பேசும். ஆமாம் நான் பேசுவேன்னு துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதிருந்தது. அந்த நாடகம் எனக்கு போடுங்க கண்டிப்பாக, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது தட் ஸ்பிரிட் இன்னும் குறையாமல் இந்த 32 வருஷமும் இந்த மகர ஜோதி மங்களம் இந்த மாதிரி மறக்காமல் இதை மலை மேலே ஏறி கொளுத்திட்டு இருக்காங்க. அச்சா கமலஹாசன் புத்தியை காட்டிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இல்லை, இது இன்னொரு காமெடி பாருங்க. ஃபர்ஸ்ட் நாத்தியம் பேசும் நல்லவர்னு சொல்லிட்டு அப்புறம் ஆழ்வார்பேட்டை ஆண்டவன்றாங்க. இப்படி ஒரு அடி. கிரேசி மோகன் எனக்கும் இருக்கும் தொடர்பை பற்றிலாம் பாலச்சந்திர சார் அவர்களே சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு இந்த கூட்டணிலாம் சொன்னார். நாங்கள்லாம் ஒரு கூட்டணியாக அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. சந்தோஷமாக கூடி விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதை ஒரு அணின்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்க தயார். நாங்கள் பேசாத நேரமே இல்லை. இன்னைக்கு ஒரு மேடையில் மிஸ்ஸஸ் ஸ்ரீதர் அங்கே வந்திருக்கிறதுனாலையும் பாலச்சந்திரன் அவர்கள் இங்கே இருப்பதனாலையும் இவங்களை பற்றி பேசியிருப்போம்னு அவங்க நினைக்க கூடும். இல்லை, அவங்க இல்லாத போதும் காமெடி ட்ராமா காமெடின்னு வரும்போது அவங்க 2 பேர் பேச்சையும் நாங்கள் பேசாமல் இருந்ததே கிடையாது. சாட்சி அவர். ஸோ இட் இஸ் அ லைனேஜ். இந்த கனெக்ஷன் எனக்கு இன்னும் இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் பிளே மாதிரி இருக்கு. கொல்லப்புடி மாருதிராவ் அவர்களும் மோகன் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வாட் அ ஸ்மால் வேர்ல்டு. ட்ரபிள்சம் வேர்ல்டாக இருக்கலாம், பட் வாட் அ ஸ்மால் வேர்ல்டு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய சாதனையாளர்கள். அவங்க ஒருத்தர் பாராட்டிக்கிறது ஒரு பெருந்தன்மை மட்டும் இல்லை, ரசனையும் கூட. இப்போ நாங்கள் இங்கே பாராட்டு கேட்கறத விட அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஞானசம்பந்தம் அவர்கள் பேசுறத அது அவர் நானும் காமெடி பண்ணுவேன் தெரியுமான்றதுக்காக அவர் பேசலை. அவர் எப்பவுமே என் ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது அப்படி தான் பேசுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மோகன் கூட நான் 1 மணி நேரம் பேசுனது உண்மை, இவர் கூட 1 மணி நேரம் பேசுனது உண்மை, டெலிஃபோன் பில்லு கூடி போனது உண்மை. இப்போ அவங்க இன்னும் கூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க கூட இருப்பது ஒரு மருந்து மாதிரி எனக்கு. அதனால தான் நீங்கள்லாம் கிரேசி மோகன் நாடகம் பார்க்க வரீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தனியாக நாடகமே இல்லைன்னா கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு போவாங்க, விசிட்டிங் டாக்டர்ஸ் மாதிரி. அவர்கிட்ட முக்கியமாக நான் குறையா சொல்றது தான் நிறையா இருக்கு.
நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கன்னா பண்ணவே மாட்டார். அதே குரூப், அதே இது, அதே மேக்கப் மேன். அவருக்கு கைத்தடி, ஒரு கையில் கைத்தடி, இன்னொரு கையில் மேக்கப்பும் நடுங்க, இவங்க மூஞ்சியை நகர்த்தி காட்டுற அளவுக்கு மேக்கப் போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேர் ஆல் டெடிக்கேட்டட். நான் முதல்ல பார்த்த அதே ட்ரூப்பு, கோபி இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. இவ்வளோ காமெடி ட்ராமாவில் அழுக வர்ற அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அண்ட் பாலாஜி, காந்து, இவர்களெல்லாம் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ பேச்சுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. நிஜமாகவே அவங்க வந்து திரு கேபி அவர்களுடைய பெரிய ரசிகர்கள். இந்த நிழல் நிஜமாகிறது படத்தை முதல்ல விட்டுட்டு போய் பார்த்துட்டாரு காந்துன்னு சண்டையெல்லாம் போட்டதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதில் வந்து எனக்கு பாமா விஜயத்தை பற்றி சொல்லும்போது பொறாமையாக கூட இருக்கும். அது ஏங்கிறத சொல்கிறேன் நான். இந்த பாமா விஜயத்து மேலே எனக்கு ரொம்ப நாளாக கோவம், பொறாமையும் கூட. ஏன்னா மன்மதலீலை படம் எடுக்கும்போது ஒரு ஜோக்கை, ஒரு இங்கேருந்து இப்படி வரணும் அப்படி வரணும், பதறி பதறி அந்த காட்சி நல்லா அமையணும்னு திரு கேபி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரியாக வரல, நாகேஷை நினச்சிட்டு எழுதிட்டேன் அப்படின்பாரு. நான் அப்புறமா நாகேஷ் சாரை மீட் பண்ணி சொல்லியிருக்கேன், சார் அந்த நேரத்துலலாம் தலகாணியை வச்சு கொண்டு இல்லாமல் அவங்களான்னு தோணும். என்ன சார் பண்ணீங்க? எல்லாம் சரியாயிடும் தான். சரியாச்சு. அது எப்போ சரியாச்சுன்னா ஒரு 35 வருஷம் கழிச்சு சரியாச்சு. நான் அப்புறம் அவர்கிட்ட போய் நாகேஷ் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களை பற்றி சொன்ன மாதிரி இப்போ அடுத்து வர்ற நடிகர்களை பற்றி சொல்லி அவங்கெல்லாம் தலைவணியோடு தெரியுறாங்க சார், ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ளை இஸ் தட் வி ஆர் ஆல் கண்டினியூஸ் ஃப்ளோயிங் ரிவர். அதே தண்ணி தான், வெவ்வேறு கரையிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள், ஞானசம்பந்தம் அவர்கள் உள்பட. இந்த நகைச்சுவைங்கிறது வந்து ஒரு பகுதி தான். ஆக்சுவலி ஞானசம்பந்தம் அவர்கள்லாம் ரொம்ப சீரியஸ் மேன், ரொம்ப சீரியஸ் தமிழ் வாத்தியார். சீரியஸாக சொன்னால் பசங்கள்லாம் எழுந்து ஓடிடுவாங்கிறதுனால தன்னை காமெடியாக மாற்றிக்கிட்டு வருவார். தமிழுக்காக செய்த தியாகம் அது. இந்த நாடகம் போடும்போது, ஒவ்வொரு நாடகம் போடும்போது, நான் சினிமா எடுக்கும்போது அவர்கிட்ட சொல்கிறேன், அதே மாதிரி நான் அடுத்த நாடகத்தை பற்றி இப்போ பேச ஆரம்பித்தோம். நாங்கள் இப்படி பண்ணலாமான்னு கமிட் பண்ணிக்காமல் நான் இருந்துட்டேன். ஏன்னா நான் வந்து வேண்டாம்னு சொல்லி அவரை போட்டு பெரிய ஹிட் ஆகிடும். அதனால் நான் இந்த வாட்டிக்கு நான் கமிட்டெல்லாம் இருந்துட்டேன். நான் இந்த சாக்லேட் கிருஷ்ணா வந்து டயபெட்டிஸ் இருந்தாலும் ஒத்துக்கிற ஒரு சாக்லேட், என்ன மாதிரி ஆட்களும் விரும்பக்கூடிய கிருஷ்ணா. ஸோ இதில் நல்ல காம்பினேஷன், பிரில்லியன்ட் காம்பினேஷன். அதில் மேஜிக்கையும் சேர்த்தாரு. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரும்போது, இவர் தான் மைக்கேல் காமராஜனில் வரதுக்குட்டி, அவர் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது சிவாஜி சதுர்வேதி வந்தார். அதில் ஒரு 1/4 சதுர்வேதியாக அவர் மன்மதலீலையில், சாருடைய படம் மன்மதலீலையில் மனோதத்துவ டாக்டராக வருவார். அவர் இப்போ நிறைய டாக்டர் ஒரே ஆளில், அவர் பாலி கிளினிக்காவே மாறிட்டார் என் ஃப்ரெண்ட். இது எல்லாருமே we are all connected, we are a family, and in a way you are the extended family. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, கொல்லப்படி அவர்கள் தமிழர்களுக்கு ஒரு பெருமை, இந்த ஹியூமரை பற்றி சொல்றாரு. நாங்களே அதை பற்றி பேசியிருக்கோம். தமிழ் அண்ட் மராட்டி ஹியூமர். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஊர் சுற்றி, அதனால நான் அதையும் சேர்த்துக்கிறேன். நான் ஆந்திராலேயும் ஒரு ஹியூமர் இருக்குது, கேரளாலேயும் ஒரு ஹியூமர் இருக்குது, அது வேற மாதிரி. இந்த மாதிரி வரிக்கு வரி கவலையெல்லாம், எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு இர்ரெவரண்ட் ஹியூமர் வந்து இந்த 2 மொழியில தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவரும் நிறைய ஊரை சுற்றி பார்க்குறவர். நான் நம்ம ஊர்லேயே இந்த வித்தியாசங்களை நான் பார்த்துருக்கேன். அதோடைய வம்சாவளிகள் நாமெல்லாம். இதில் வந்து ஒருத்தருக்கு வயசானதுக்கான அடையாளங்களுக்கு காலம் காட்டுகிறது, அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ சதுர்வேதி அவர்களை பற்றி கேள்வி படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கேவி அவர்கள் அப்படியே தான் இருக்காரு. சால்ட் அண்ட் பெப்பராக பார்த்தோம், இப்போ கொஞ்சம் சால்ட் ஜாஸ்தி, அவ்வளோதான். அப்படியே இருக்காரு. அண்ட் அந்த மனப்பாங்கும் அப்படியே இருக்கிறது. ஸோ இது நான் இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா நான் ப்ரிப்பேர்டாக வரல.
வழக்கம் போல் அவர் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு. அவர் இருக்காருங்கிறதுனால நான் ப்ரிப்பேர்டாக வரல. I wish every one of the troop members the very best. Many more players. கேபி அவர்கள் சொன்னதை வழிமொழிகிறது மரியாதை காரணமாக மட்டுமல்ல, லாஜிக்கு கருதியும் கூட. இந்த 400 நாடாத்து வரையிலும் வெயிட் பண்ணாமல் அவர் சொன்ன மாதிரி லேசி மோகனா இல்லாமல் வெண்பாவும் எழுதுங்க. அதுக்கு 400 நாடகம் போரெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். அவர் வெண்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவருடைய அந்த சைடு பல பேருக்கு தெரியாது. எங்கிட்ட பக்தி பாடலாம் எங்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவார். என்னையும் தாண்டிடுச்சுன்னா அது கண்டிப்பாக அது வந்து என்னையும் மீறி நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அது எங்கும் வெற்றி பெற்றுடுங்கிற நம்பிக்கையில் பக்தி பாடலில் முதல்ல எங்கிட்ட பாடி காட்டுவார். அவர் வெண்பா, நான் கொஞ்சம் கரும்பா. ஆனால் தமிழுங்கிறதுனால கரும்பா இனிக்கும் அவருக்கு. அதை நடுவில் மாட்டிக்கிட்டு தெரிகிறவர் நாங்கள் பண்ணுற தப்பெல்லாம் அது தப்புங்கிற மாதிரி சொல்லாமல் இப்படியும் எழுதலாம் பாரு அவர். ஓஹோ, அதை இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாரு, இப்படியும் எழுதலாம் பாரு, அது வேணாமே அப்படிம்பாரு. அது வேணாமேன்னா தப்புன்னு அர்த்தம். நாங்கள் அது ஒரு சாய்ஸ் இருக்கு போல் இருக்கிற சாய்ஸே கிடையாது. சில விஷயங்கள் நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதும் போதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்குவேன். நான் ஒரு 2-3 வரையும் ஒன்றா சொல்லிவிட்டு அது நல்லா எழுதியிருக்கீங்களே மாரு, நீங்கள் இல்லைங்க சொன்னீங்க, நான் என்ன நமக்குள்ளே என்னங்க அதெல்லாம் அப்படிம்பாரு. அந்த தன்மை அது வாத்தியார்களுக்கே உரித்தானது. அது தமிழில் இவர்கிட்ட பார்க்குறேன்னா, நான் நடிக்கும்போது சினிமாவில் நான் கேபி அவர்களிடம் அதை பார்த்துருக்கிறேன். அந்த குணாதிசயங்களை பிரதிபலிக்க முடியுமாங்கிறத நான் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரதிபலிக்கிறேன்னா இல்லையாங்கிறத என்னை சுற்றி வேலை பார்க்குறவங்க தான் சொல்லணும். மோகன் அவர்களுடைய இந்த நட்பு, இந்த சந்தோஷம், அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையை நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே ஜாலியாக அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ட்ரூப்பை இவ்வளவு சந்தோஷமாக, இவ்வளவு ஒற்றுமையாக, இவ்வளவு தொடர்ச்சியாக நடத்துவது என்பது இது தமிழ் நாடக மேடைக்கு இது புதிதல்ல. அதனால தான் அந்த ட்ரூப்லேருந்து இந்த ட்ரூப்புக்கு வந்திருக்காரு நீலுண்ணா. ஏன்னா அதுவும் அந்த மாதிரி ஆச்சரியத்துக்குரிய ஒரு ட்ரூப்பு தான். சந்தோஷமான நண்பர்கள் குழாம். நாடகம் அது பாட்டில் நடக்குங்கிற மாதிரி அதுக்கு ஒன்றும் பதட்டமே இல்லாமல் மாட்டு நாடகம் நடந்துட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் பார்ப்பதற்கு அங்கேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சைடு விங்கிலேருந்து பார்த்தா பிபி வந்துடும். ரொம்ப அனாயாசமாக இந்த காரியத்தை செய்யக்கூடிய, இந்த கயிற்றின் மேல் நடக்கும் காரியத்தில் டீ போட்டு குடிப்பாங்க, கயத்தில் நின்றுக்கிட்டுவாங்க. இவர்கள் இன்னும் எங்கள் சண்முன்னாட்சியெல்லாம் 5000 நாடகங்கள் போட்டார்கள். அது போடுவதற்கு கிட்டத்தட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு. 3 வயசுலேருந்து நடத்திட்டு இருந்தாங்க. 5000 நாடகம்னு அவங்க கொண்டாடும் போது அதை இப்போ 400 நாடகம் நீங்கள் அப்படி போட்டீங்க நீங்கள் 3 வருஷத்துக்குள்ள. ஸோ நாடகக்கலை அழியுங்கிறதெல்லாம் சும்மா. கோமல் சாமிநாதன் அவர்கள் 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் சொன்னார், டெலிவிஷன் வந்ததுனால நாடகம் அழித்து கொண்டிருக்கிறது, அழிந்தே போய்விடுனார். ஐயா, தமிழ் நாடகத்தை கெடுக்கிறதுக்கு டெலிவிஷன்லாம் வேணாங்க, தமிழ் நாடகமே போதும்னாரு. அந்த நிலையை மாற்றி சந்தோஷமான ஒரு நாடகம். எனக்கு இன்னும் என்னன்னா நாடகத்துடைய பன்முகத்தன்மை, அதனால தான் அவரை சீரியஸ் ட்ராமா போட சொன்னேன். இப்போ எனக்கு கேபி அவர்களின் நாடகம் பௌர்ணமி நாடகத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமிதமாக இருந்தது. அது நான் அவருக்கு ஒரு லெட்டர் கூட எழுதினேன், ரசிகனாக. மறுபடியும் இந்த மாதிரி விழாக்களில் கலந்து கொள்வது நான் போராக நினைக்கிறதே இல்லை. என்னடா அது பேசணுமேனு, இது ஒரு கடமைங்கிறது போக நிஜமாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது நான் பேசுறதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு போர் அடிக்குமேங்கிறதெல்லாம் பற்றி நான் கவலையே பண்ணல. இல்லை, எல்லாம் தன்னால் அது அந்த ஹியூமர் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா தன்னால் எல்லாமே சந்தோஷமாயிடும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அம்மா வந்தாங்க, நான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பொன்னாட போத்திருப்பேன். திடீர்னு லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. சரி, இவங்க பேரே அனௌன்ஸ் பண்ணல, இவங்க வந்துட்டாங்களான்னு. மிஸ்டர் கமல்ஹாசன், உங்கள் வண்டி முன்னாடி நின்று இருக்கு, நான் வண்டியை எடுக்கணும், நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா? அதான் நடந்தது. நான் நினச்சினேன் இதுவும் ஒரு பகுதி தான் போல் இருக்கு. நான் நல்ல வேலை அவங்களுக்கு இப்போ பொன்னாட வேற போத்தி அனுப்பிச்சிருப்பேன். நான்
ஸோ அது கிரேசி மோகன் நாடக மேடையில் ஏன்னா எல்லாம் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் கூட அப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச அதே அளவு மருந்து எனக்கும் கிடைத்த சந்தோஷத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன்.